படம் உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க. செம்ம ஆக்ஷன் பிளாக்ஸ். கொடுத்த துப்பாக்கியை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா துப்பாக்கியை கையில கொடுத்துருக்காங்க ஒருத்தான்னு. பட் இந்த படம் வந்து பாருங்க, உண்மையிலே அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வில்லனுக்கு அவ்வளவு ஹைப் இருந்ததுங்க. வில்லனை ரசிக்கிறாங்க தேட்டர் அத்தனை பேரும். கேர்ள்ஸ் முத கொண்டு கேர்ள்ஸ் எல்லாம் வில்லன் 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 கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பீட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை ஆக்ஷன்ஸ்ல. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் டோட்டலா சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு கமர்ஷியல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கமர்ஷியல் கொடுத்துருந்தாங்க. படம் செம்மையா இருக்குண்ணா, சொல்லவே தேவையில்லண்ணா. அமரனுக்கு அப்புறம் வந்து சரியான மூணு அந்த படம். நானும் வந்து சரி லவ் படம் தானே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ணா பக்காவை பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே எல்லாருக்குமே ஸ்கிரீன் பிளே. ஹீரோயினுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வில்லனை பத்தி சொல்லியான ஆகணும்ப்பா. துப்பாக்கியில கொடுத்ததுக்கு அப்புறம் என்னமா இட்டு நான் படம். ஐயோ அவர் மேல ஒரு புஷப் எடுப்பாரு பாருங்க, அந்த மாதிரி கம்மினா ஒரு புஷப் எடுப்பாரு அந்த மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல அந்த எண்ணெய் ரூம்ல ஒரு புஷப் எடுப்பாரு, வேற லெவல்ல இருக்கும். அந்த ஃபைட்டிங் சீன்லாம் சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் வேற லெவல்னா. படம் நல்லா இருக்கு ப்ரோ. எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஏன்னா முருகேஷ் சார் 2 படம் குத்து அமரன் மாதிரி ஒரு படத்தை இனிமேல் கொடுக்க முடியுமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது அமரன் கிடையாது. பழைய காக்கி சட்டை, பழைய என்ன சொல்றது மான் கராத்து, அந்த ரேஞ்சில் பழைய எஸ்கே பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டைமிங் காமெடியெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்கே வழக்கமான நக்கல் நையாண்டியோட இந்த படத்தை பண்ணதுனால படம் திருப்தியா இருக்கு. ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இது மெட்ராஸ் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கன்ஸ் இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சப்ளை பண்ணி விற்கணும் அப்படின்னு தான் வந்து வில்லன் குரூப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ட்ரை பண்றாங்க. இதுதான் படத்தோட ஸ்டோரி. இந்த போர்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போகுது, நல்லா விறுவிறுப்பா வந்து போயிட்டு இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் ஒரு மென்டல் பேஷண்ட். ஹீரோ போர்ஷன் காமிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சூசைட் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு லேக் இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு பிளாஷ்பேக்ல வந்து அவரோட லவ் சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ட்ரிம் பண்ணி ஃபாஸ்டா முடிச்சிருக்கலாம், இல்ல கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல வேற மாதிரி வச்சிருக்கலாம். பட் என்னதான் இது ஒரு மைனஸ் இருந்தாலுமே, ஒரு லேக் இருந்தாலுமே, இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக்ல இன்டர்வல் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்டர்வல் பிளாக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் மறக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி ஒரு மாசான மூவி. ரொம்ப என்ன சொல்றது, கத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளவு ஒவ்வொரு அந்த ஆக்ஷன் சீன்லாம் வந்துட்டு ஆக்சுவலா எக்ஸைட் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி வேற வைப்பா இருந்தது. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. ஒரு தளபதி ஒரே ஸ்கிரீன்ல வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கர படம். துப்பாக்கி 2ன்னு சொல்லலாம், அமரன் 2ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி படம் வேற லெவலு. ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக். இந்த மாதிரி ஒரு ஒன்லைன் யோசிச்சது பயங்கரம். படம் வந்து ஓவராலா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே செம்மையா இருக்கு. ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. எஸ்கேவும் வில்லனும் சண்டை போட்டுக்கிற சீன்ஸ்லாம் வேற லெவல் பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின் காம்பினேஷன், எஸ்கேக்கும் ஹீரோயினுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸ்கிரீன்ல அவங்கள பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அனியோட மியூசிக் வந்து ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். எஸ்கேக்கு நம்ம போது ஸ்பெஷலா பண்ணுவாரு, இல்ல இன்னும் ஸ்பெஷலா பண்ணிருக்காரு. தங்கப்பூவே பாட்டு செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி சலபல சாங்குமே ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓவராலா படம் கண்டிப்பா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓவரால் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பிலிம் தான். படம் நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு ரொம்ப. ஓகே தான் ப்ரோ. லாக்லாம் பெருசா எதுவுமே இல்லை ப்ரோ. படம் நல்லா தான் இருக்கு. அதான் எஸ்கே வந்து இந்த படம் வந்து ஒரு புதுசா இருக்கும் அவருக்கு. இப்ப மாவீரன்ல ஒரு கேரக்டர் ஒரு புதுசா ஒன்று பண்ணாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு புது கேரக்டர் அவர் பண்ணிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஏஆர் வாஸ் ரீலா கம்பேக். அவர் கம்பேக் ஆனதான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி. ஏன்னா அவர் நல்ல டைரக்டர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு அவர் ஆகிறது ரொம்ப ஹாப்பியா எங்களுக்கு ஃபீல் ஆகும். படத்துல வந்து வித்தியாசமா நாட்டே புதுசு. இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத ஒரு நாட்டு தான். அது சூதுனே வந்து தமிழ்நாட்டில் இறங்கிடுச்சு. எல்லாமே கலாச்சாரம் வந்துருச்சு. ஆனா கன் கலாச்சாரம் இன்னும் வரல. பாம்பேல இருக்கிற மாதிரி கன் கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய வர்றாங்க. அதை எப்படி என்ஐஏ வந்து முறியடிச்சாங்க. அதுல எஸ்கேயோட பங்கு என்ன, இதான் ஒற்றை லைன். இது வந்து தமிழ் சினிமா அந்த மாதிரி வந்ததில்ல. மாசா இருக்கு. கன் ஃபைட்ஸ்லாம் கண்டிப்பா கம்பேக் தான். கண்டிப்பா சொல்ல ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா போட்டுருக்காப்ல. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பயம் இருந்துச்சு. அந்த பயத்தெல்லாம் போக்கடிச்சாப்ல. கம்பேக் மூவி அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 47 நிமிஷம் படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 47 நிமிஷம் ஃபுல்லா ஆக்ஷன் டைரக்டர் தான் வேலை. போரே அடிக்கல. லாஸ்ட் 20 நிமிஷம்னா நீங்க பாத்தீங்கன்னா போரே அடிக்காது. வித்யுத் ஜமான வந்து எஸ்கே அடிக்கிறாருன்னா அவருக்கு ஏன் அந்த வேல்யூ வந்துச்சுங்கிறத ஒரு சின்ன விஷயங்கள கன்வே பண்ணிருப்பாங்க.
ரொம்ப நல்ல டீடைல்ஸ் செம்மையா பண்ணிருக்காரு முருகதாஸ். செம்மையா கம்பேர் கொடுத்துருக்காரு. நானும் யோசித்தேன் ஒரு சில இது வில்லன் வேற அந்த ஹார்பர் சீன் எல்லாம் வரும்போதெல்லாம் ஐயோ சொதப்பிடுவாங்க பழக்கம் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசித்தேன். ஆனா செம்மையா இருந்த மாதிரி இருந்தது ஒரு ஃபீல். என்னன்னா கதைக்கு ஏத்த மாதிரியே கொண்டுட்டு போய் ஆக்ஷன் கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. வேணும்னே வாண்டடா ஒரு ஆக்ஷன் திணிக்காம அதுவும் அவரை ஒரு ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல காமிச்ச விதமா இருக்கட்டும். உண்மையிலே எஸ்கே சாரை இவ்வளவு நடிப்பாரான்னு எனக்கே இதா இருந்தது. ஏன்னா கமர்ஷியலாவே ரசிச்சு 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 பழகிட்டோம். அதை தாண்டி ரொம்ப ஒரு இது இல்லாம ஒரு லவ் போர்ஷனா இருந்தா கூட நம்ம ரசிச்சிருப்போம். பட் ஆக்ஷன் சீன்ஸ்ல அடிச்சுக்க ஆளே இல்லடா, கொடுத்த துப்பாக்கியை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணியே தீர்வேன்னு யூஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சூப்பரா இருந்தது. நிறைய விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சில இடத்துல நீங்க கேட்ட கமர்ஷியல் கிடைக்கும். அதை தாண்டி செகண்ட் ஹாப்லாம் ஃபுல் ஆக்ஷன்ஸ் தான். ஆனா ஆக்ஷன் செம்மையா இருந்த மாதிரி இருந்தது. நான் வாங்கின டீயவே மறந்துட்டேன். அப்படின்னா யோசிச்சு பண்ண அந்த அளவுக்கு ஆள் பார்த்துட்டு இருந்தேன். எஸ்கே தானா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சூப்பரா இருந்தது உண்மையிலே. படம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. தியேட்டர்ல இருந்து எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சரி எல்லாமே சரி எல்லாம் வந்துட்டு போறாங்க. படத்தோட மெயின் கோர் சொல்லிடுறேன். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கறதான் படத்தோட மெயின் கோரே ப்ரோ. அதை மியூசிக், ஹீரோ, வில்லன், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இது எல்லாமே கரெக்டா எலிவேட் பண்ணிருக்காங்க. கரெக்டா யூஸ் பயங்கரமா அடிச்சிருக்காரு ப்ரோ. ஒரே வார்த்தையில சொல்ல போனா பிளாஸ்ட் ப்ரோ. படமே பிளாஸ்ட். படம் பிளாஸ்ட் ப்ரோ. இது அவரோட கம்பேக் கிடையாது. எல்லா இதுலயும் கேட்டாங்க சொல்றேன். பிக் பேக் கண்டிப்பா பயங்கரமா கொடுத்துருக்காரு. இது ஏஆர் முருகதாஸ் ஆனா அப்படின்னு ஒரு டைம் நீங்க சந்தேகப்படுவீங்க. அந்த அளவுக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே கரெக்டா விசுவலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ படம். சூப்பரா பண்ணிருக்காரு. முருகதாஸ் படம் சொல்ல நமக்கு தெரியல. எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கும், புதுசா ஒரு விஷயம் கொண்டு வருவாரு. இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருமோ, இந்த மாதிரி நடக்கலாம். இப்ப கொரோனா நம்ம 7ஆம் அறிவு பாக்குறப்ப தெரியாது, ஆனா அது நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு புதுசா இதுலயும் ஒரு கதை இருக்கு. அனிருத் வழக்கம் போல எஸ்கேக்கு நல்லா தானே பண்ணுவார். நல்லா பண்ணிருக்காரு. பிஜிஎம் தான் நல்லா ஃபேமிலியா பார்க்கலாம். ஆக்ஷன் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சோ நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். யூபிஐ தானே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இங்க நல்லா இருக்கு. அதனாலதான் பெரிய பிளஸ். நம்ம கண்டினியூவா பார்க்க முடியும். அந்த தியேட்டர்ல பார்த்தாதான் படம் நல்லா இருக்கு. அவர் தான் ஆக்சுவலா இங்க பெரிய விஷயம் என்னன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாம் அவர் வரப்போ எல்லாமே எக்ஸைட்டா கத்துனாங்க. சோ அவங்க கத்துறாங்கன்னா ஒரு ஹீரோ பார்க்க வந்திருக்கவங்க வில்லனை அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்கன்னா அப்போ அவர் அந்த லெவலுக்கு நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. அவர் இன்னும் நிறைய தமிழ் படம் பண்ணணும். செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருக்காங்க. பட் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் கிளைமேக்ஸ் கிளியர் கட்டா தெரியுது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஜவ்வா எடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வைக்காம வச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் ஃபார் பெட்டரா இருந்திருக்கும். பட் எனிவே நிறைய தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ், தியேட்டர்ல பார்த்த ரசிகரமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பா ஒரு தடவை தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏஆர் முருகதாஸ் நம்ம எக்ஸாக்டா கம்பேர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காரு. பட் அதை தாண்டி ரொம்ப பிரில்லியண்டான சீன் பண்ணது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுச்சு. அவர் கடைசியா பண்ண ஒரு மிஸ்டேக் தான் அந்த கிளைமேக்ஸ்ல ரொம்ப ஜவ்வா எடுத்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் மாத்திரம் தான் இந்த படத்துல அவருக்கு ஒரு மைனஸா இருக்கு. ஸோ அவரு கண்டிப்பா ஒரு ஆவரேஜ் தப்பிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கிடையாது. பட் ஓகே, ஓரளவுக்கு ஒரு தப்பிச்சிட்டாரு. சிவகார்த்திகேயன் அமரன் ரொம்ப தூக்கி கொடுத்து அவருக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படமா வந்துருச்சு. எனக்கு நான் யூசுவலி நான் அந்த ட்ரெய்லர் பார்த்த அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஃபேனா இருக்கனால எந்த படமா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சோ எஃப்டிஎம்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க, நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கு அப்படி எதுவுமே ஃபீல் ஆகல. என்ன பொறுத்தவரை என் பர்சனலா பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வேற மாதிரி எஸ்கேவா நான் பார்த்த மாதிரி இருந்தது. பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாம் நார்மலா பார்க்குற மூவியா தான் இருக்கு. சொல்லவே தெரியல அனிருத் பிஜிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னா. எஸ்என்ஏ காம்போ வேற பயங்கரமா பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி டான்ஸ்ல ஃபைட் சீன்ஸ் இருக்கு ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் இருந்தாலுமே அந்த பொருள் சின்ன குழந்தைங்க கையில போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு சீன் வரும். மெசேஜ் தான். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு மெசேஜ் தான். நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜுமே இருக்கு. காமன் பீப்புள்ஸுமே எல்லாத்தையும் ஃபேமிலியா பார்க்கணும், நம்ம ஃபேமிலியா பார்க்கணுன்ற மாதிரி ஒரு மெசேஜுமே இருக்கு. ஓவரால் படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் மெயினா பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆமா, அவர் சொல்றது முழுக்க அதான் அந்த அவேர்னஸ். இந்த படத்தோட மெயின் கோரே அதான். நான் ஸ்பாயிலர் பண்ணி படத்தோட மெயின் கோரே அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் எப்படி கொண்டு போறாங்க, ஸ்கிரீன் பிளே மூலமா கொண்டு போறாங்க. முருகதாஸ் செம்மையா காமிச்சிருக்காரு. வேற அளவுங்க பின்னிட்டாருங்க. அனிருத் விஜயம் பின்னிட்டாரு. வித்யூ ஜமால், பெஞ்சமின் சார் சொல்ல போனா கேரளா அவர் இங்கே வந்துடலாம். அந்த மாதிரி பெஞ்சமின் சார் நடிச்சிருக்காரு. விக்ராந்துமே சூப்பரா நடிச்சிருக்காருங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல பண்ணிட்டாங்க. வில்லன்ஸ் அந்த 2 பேருமே சூப்பரா பண்ணிட்டாங்க. அவங்களும் எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா அந்த வில்லன் ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. 2 வில்லன் பண்ணிருக்காங்க.
ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதுல மெயின் வில்லன் வந்து ரொம்ப அல்டிமேட்டா நடிச்சிருக்காரு. ரொம்ப அவருக்கு வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அனிருத் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு டெக்னிக்கலா வந்து எந்த குறையும் இல்ல. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சரியான கம்பாக்கண்ணா, சொல்லவே தேவையில்ல. இப்போ சின்ன சின்ன பசங்கிட்ட எல்லாம் வந்து பீடி சிகரெட் எல்லாருக்கிட்டுமே எல்லாரும் யூஸ் பண்றானா. நெக்ஸ்ட் கன்னு யாருக்கிட்டும் போயிடக்கூடாது சொல்லிதானா கன்னு தூக்கி சாப்பிட்டாரு எங்க ஆளு. இப்ப மத்தவங்க அதை எப்படி யூஸ் பண்ணவே தெரியும். ஆனா எங்க ஆளு சூப்பரா யூஸ் பண்றாரு கன்னு, வேற லெவல். ஆனா மதராசி அந்த ஒரு பிஜிஎம்னால அங்க சரியான ஹிட்னா படம். அப்படியே பாட்டு பிரிச்சு வச்சிருக்காரு எங்க ஆளு. பக்காவா இருக்கு. லேக் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா நினைச்சுன்னா போன லேக் ஏதா இருக்கும். வயலன்ஸா? வயலன்ஸ் தானே படத்துக்கு வேணுமே. அப்படியே இருக்கணும். சும்மா அமைதியா ரொம்ப அமைதியா ஒரு மாதிரி அமைதியா போயிருந்தா வெறுப்பாதான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நடந்தா மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படி இருக்கும் படம். சுறுசுறுப்பா இருக்கும், பாக்குறதுக்கே சுறுசுறுப்பா இருக்கும். இல்லைன்னா சோம்பேறி ஆகி உட்காந்து தூங்க வேண்டியதான். எப்படியே போச்சு உட்காந்து.